காரில் தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து காலங்காலத்தில் கிளம்பி போகிறோம். இது சூரியன் வந்து அவ்வளோ இப்போ வந்து கரெக்டாக நேரம் வண்டி எடுத்துகிட்டு போக போகிறோம். இன்னும் சூரியன் வரலன்னு நினைக்கிறோம். வரக்கூடாதுங்க, வரணும். கரெக்டாக வந்து டைம் வந்தால் போதும். என்ன துங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் ஐயோ அந்த ஆண்டி வேற வந்துருவாளே, இப்ப என்ன பண்றது? நேரம் சமாளிக்கலாம். ஏய் இந்தா. ஐயோ அதுக்குள்ள போற ஓவராய் வரதுக்கிடுச்சு. எந்திரிமா. ஏய் அப்பாடா. இப்போ வந்து எங்கே போகிறேன்னா, இப்போ காத்தா டைம் வந்து 5:34. சன்ரைஸ் பார்க்க தான் போகிறோம். சரிங்களா, சன்னு வரணும். அதுக்குள்ளே நம்ம வந்து போயிட்டுக்குள்ளே சன்னு வரக்கூடாது. கொஞ்சம் போயிட்டு அப்புறம் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான். உடம்பு வேறு சரியில்லைங்க. இல்லைன்னா எப்படி தான் பார்க்கணுன்னு சொல்லி ஒரு முடிவு இருக்கிறேன். நேற்று தூங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 1:30 மணி ஆயிடுச்சு. இரும்பி அந்த ரப்படி அதெல்லாம் சாப்பிட்ட பாருங்க, அதில் வந்தது. இதான் வீடு, ப்ளூ கலர் தெரியுதுல்ல பாருங்க, இதுதான் வீடு. கேட் போடுங்களா என்னன்னு தெரியும். கேட் இல்லை, இப்போ க்ளோஸில் இல்லை, கேட் ஓப்பனில் தான் இருக்குது. ஃபுல் கேட் ஓப்பன் இருக்குது. இப்போ வந்து சன்ரைஸ் இன்னும் ஆகலை. சன்ரைஸ் பார்க்குறது தான் காலங்காத்தில். எல்லாம் பனி மூட்டமாக இருக்காங்க. எல்லாம் வண்டி இங்கே நிப்பாட்டியிருக்கோம். முக்கால்வாசி பேர் சன்ரைஸ் தாங்க வந்திருக்கோம். இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:43 ஆகுது. எதுக்குன்னா சன்ரைஸ் பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இன்னும் வந்து சன் வந்து வெளியே வரல. இன்னும் டைம் வந்து இருக்குது. அதுக்குள்ளே சன் வந்து வெளியே வந்துடும். வந்தவுடனே போய் பார்க்கலாம். செம்ம அலை. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார் ஃப்ரெண்ட்ஸ். வாய்ஸ் வந்து
ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா வந்து ரொம்ப இதாக இருக்குன்னா தொண்டை ஒரு மாதிரி காத்தாலெல்லாம் ரொம்ப இதுன்னுச்சு, ஒரே இரும்பல். மாத்திரை சாப்பிட்டு சரியாகல. அப்படியே எது காலகாலத்தில் என்ன ஆச்சு, தூங்குனது 1 o'clock மேலே ஆயிடுச்சுங்க. அதனால் எப்படி என்ன இருந்தாலும் சரி சீரோ வந்து அவனு சன்ரைஸ் பார்க்க சொல்லி காத்தால 5:30 அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. பார்த்துட்டு கடல் பக்கம் பார்க்கலாம் எப்போ சன்ரைஸ் வருதுன்னு சொல்லி. இதுதான் பீச்சா? எத்த தண்டி இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று. அப்பாடா, மேலே தான் தெரியுது சன்ரைஸ் ஆன மாதிரி. என்னது சன்ரைஸ் ஆகுது அந்த இடத்துல பாருங்கள், லைட்டாக அந்த இடத்துல வர மாதிரி தெரியுது. நிறையா கூட்டம் இருக்குது. காலங்காலத்தில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணிக்கூடாது, கடை எல்லாம் க்ளோஸில் இருக்குது. சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்பி போகிறோம். சரியான அலை வருதுங்க பாருங்க, எவ்வளோ பெருசு. எல்லாம் மண்ணிலே உட்காந்துக்கிறோம். கீழே பார்த்து தான் போகணும். எல்லாம் மண்ணில் ஃபுல்லாக பாருங்கள், எல்லாம் நெண்டுலாம் போயிருக்கு. கேமரா பார்த்தா அந்த பக்கம் இது சூரியன் உதிச்ச மாதிரி வருது, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. மேலே தெரியுது பாருங்க, ஆரஞ்சு கலரில். The sun rose at 5:44 p.m. வரும் ஆனா வராது. வரும் ஆனா வராதா? யோ, வரும் சொல்லு இல்ல வரான்னு சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்புற? வரும் தம்பி, ஆனா வராது. என்னடா இது ஓவரா இருக்கிறான்? இந்த பக்கம்லாம் கலர் கம்மியாக இருக்குது, பட் இந்த பக்கம் கலர் வந்திருக்கு. அப்போனா இந்த பக்கம் தான் சூரியன் உதிக்குது போல தெரியுது. கம்மி பேர் தான் இருக்கிறாங்க, அங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் பார்க்குறதுக்கு வேண்டி. இவ்வளோ வண்டி வேறு சென்டரில் போட்டு வந்திருக்கான். பாருங்க எவ்வளோ தூரம் வந்துச்சு பார்த்தீங்களா. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது, அதாவது தான் இங்கே நிற்கணும். நானும் பார்க்கணும் இதை ஒரு 3 நாளாக பார்த்தேன். ஹோட்டலில் வந்து தான் பார்த்துட்டே இருந்தேன். சரி எப்படின்னா வரணும்னு பார்த்தேன், வந்துட்டேன். பட் வந்து ஹோட்டலில் பார்க்கணும் இந்த நேரத்துக்குள்ளே வெளியே வந்துடுச்சுங்க. 5:35-40 வெளியே வந்துடும் சன்ரைஸ். இப்போ வந்து அன் பிடிக்கிறவங்களாம் போயிருக்காங்க. இங்கே என்னென்னா அந்த பக்கம் தான் மீன் பிடிக்கிறவங்க நினைக்கிறேன், எல்லாம் வராங்க போல தெரியுது. இந்த லைனில் இல்லை யாருமே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. vlogs நிறையா வரும், கண்டினியூ வரும். அதெல்லாம் 1 by 1 பாருங்கள். அதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அதுதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ரைட்டாக தெரியுது இப்போ, தெரியுது எந்த இடத்துல தெரியுது தெரியல. எங்கே வந்திருக்கு சூரியனே தெரிய மாட்டேங்க. நல்லா பெரிய பெரிய அலைங்க கிட்ட வந்து. பாருங்க
சூரியன் தெரியுதுங்க. அங்கே பாருங்க, தெரியுதா? சூரியன் தெரியுது பாருங்க. வந்துருச்சு. அது படி இல்லைன்னா கீழே வந்து வந்திருக்கும். பட் நம்மளுக்கு அது வந்து தெரியலை. கொஞ்சம் இதாகி போச்சு. பரவாயில்ல, நம்மளுக்கு சூரியன் தெரிஞ்சிடுச்சு. இது கொஞ்சம் மேலே வந்து சன்ரைஸ் ஆகிருக்கு. பரவாயில்ல, அப்படியே மேலே போவோம். பாருங்க, தெரியலையா? இல்லை தெரிஞ்சால் போடுறேன், இல்லைன்னா இதில் போட்டுரும். கீழே கேமரா வச்சுருக்கோம் டைம் ஸ்டாப்பில். பாருங்க, லைட்டாக வெளியே வருது பாருங்க. எல்லோரும் வராங்க பாருங்க. எல்லாம் அதுக்கு தான் வெயிட்டிங் நின்று பார்க்குறாங்க. மேலே ஏறுது பாருங்க. ஃபோனில் அவ்வளோ கலர் தெரிய மாட்டேது. பட் இங்கேருந்து நேரில் போகும்போது செம்ம கலர் ஆகுது. ஜூம் பண்ண நம்ம ஃபோனில் ஷேக் ஆகிடுங்க வீடுங்க. வரும், தெரியுதா? சூரியன் வந்துடுச்சு. ஆரஞ்சு கலர். அப்படியே போட் நிற்குது. அப்படியே கண்ணில் பெருசாக இருக்குது. நல்லா ஜூம் கேமரா எடுத்துகிட்டு வந்தால் பயங்கரமாக இருக்கும். கண்ணில் தெரியுது. இதில் அவ்வளோ தெரியுதுல வந்து சூரியன் வந்துச்சு. ஓகே கைஸ், நம்ம வந்து சூரியனை வந்து பார்த்தாச்சு. இன்றைக்கான வீடியோ சன்ரைஸ் தான் நம்ம வந்து பார்த்துருப்போம். நம்மளுக்கு இந்த பனி இருந்தாலும் அவ்வளோ தெரியல, இல்லைனா வந்து இன்னும் சூப்பராக தெரிஞ்சிருக்கும். பட் இதே நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து பார்த்தாச்சு. அப்படி அழகாக இருக்குது பாருங்கள். அது அவ்வளோ அழகாக இருக்குது. அழகான ஒரு வியூ. டைம் ஸ்லாப்போட நம்ம கூட ஒரு புறா வர இருந்துச்சு. சூப்பராக நம்ம என்ஜாய் பண்ணோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து போகலாம். கண்ணில் தெரியுது, ஃபோனில் கேமராலாம் அவ்வளோ தெரிய மாட்டேன். நம்மளோட வண்டி அங்கே தான் நின்றுக்கு பொறுத்து நடுக்கிறதுக்குள்ளே இங்கே கால் உள்ளார போயிடுது. ஆனால் வந்து தண்ணி கிட்ட வந்து கால் உள்ளார போகிறது. ஏறி போகிறதுக்குள்ளே அடப்பா இவ்வளோ ஹைட் வச்சுருக்கீங்களாடா. ஏடா ஏறி போகிறது? இதில் ஏதோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருக்குது. ஸ்விம்மிங்லாம் போடக்கூடாது. எல்லாம் ஸ்விம்மிங் போட்டு தாங்கிறோம். அப்படியே சன்ரைஸ் பார்த்துச்சு. நம்ம வண்டி அப்படியே இருந்துச்சுன்னா போயிடலாம். ஓகே, நம்ம வண்டி இருக்குது பாருங்க. இதுதான் எல்லாமே. அங்கெல்லாம் ஆளுங்க நின்று ஃபோட்டோ எடுத்துட்டுருக்குறாங்க. சூப்பரான ஒரு சன் வியூ. எல்லாம் பீச் கீழே. ஒரு 5:55 தான் அப்படி வருது. 5:50 தான் அப்படி வெளியே வருது. அது சன்ரைஸ் வந்து 5:50 தான். இப்போ இவ்வளோ ஹைட்டில் 6 மணிக்கு தெரிஞ்சுது. நம்ம ரூமில் வந்து சூப்பராக இன்னும் தெரியும். அவ்வளோதாங்க, சன்ரைஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இது கூட கண்டினியூ ஈவினிங் வந்தால் அதுவும் சேர்த்து வந்து போட்டுருவோம். நல்லா வியூங்க. 360 டிகிரி போட்டு எடுத்துருக்கலாம். பட் வந்து சார்ஜர் இப்போ இல்லை, க்ளீனிங் நடக்குதுங்க. நம்ம வண்டி அங்கே இங்கெல்லாம் பார்க்கிங் பண்ணக்கூடாது. காத்தால் நல்லா பார்க்கிங் பண்ணிட்டு வந்துட்டேன் நான். வண்டியில் இங்கே நிப்பாட்டக்கூடாது. நம்ம வண்டியை எடுத்து அங்கே நிப்பாட்டு வந்துட்டேன். லைட் ஹவுஸ் பாருங்க, ரைடர் ஓடுது. இந்த ஊர் இன்றைக்கி இன்னும் கொண்டு எடுத்தது பாருங்க. கோபால்பூர் 2023 பண்ணியிருக்காங்க. ஐலோ கோபால்பூர் அங்கே தான் இருக்குது, இங்கே இல்லை. இங்கே தான் போட்டக்கூடாமே. உண்மையிலே அழகாக இருந்திருக்கும். வாங்க போவோம். வியூ வந்து பார்த்தாச்சு. அடுத்தது இன்னொரு மீன் பிடிக்க போகணும். இல்லை அவ்வளோதான். சன்ரைஸ் பார்த்தாச்சு. எல்லாம் கிளம்புறாங்க. வாக்கிங்கில் கம்மியாக தாங்க வராங்க. ஒன்றும் அவ்வளோலாம் இல்லை. வாக்கிங் பண்ணுறவங்களாம் கம்மி தான். காற்றுல ஓப்பனில் தான் இருக்குது. வாக்கிங்னு அவ்வளோலாம் இல்லை ஆளுங்களாம். இப்போ தான் வருவாங்களா என்னான்னு தெரியல.
டைமில் வந்து வியூ பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. நீங்கள் ஹைவேல போயிட்டீங்கன்னா மாடு தான் நீங்கள் வந்து பார்க்குறோங்க. மாடு தான் ஜாஸ்தி வரும். இங்கே நிறைய பேர் வாக்கிங் பண்ணுறாங்க. இங்கேருந்து வியூ பாருங்க, தெரியுதுங்களா? கண்ணில் நல்லா பெருசாக தெரியுதுங்க. நான் இங்கேருந்து பார்த்தா தெரியுது பில்டிங் இருக்குல்ல, பெரிய பில்டிங் அப்படியே அது மேலே வந்து அப்படியே வரும். வாங்க இப்போ நம்ம போய் ஃபிஷிங் வேலை இருக்குது. எல்லாருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள்.